வணக்கம். மேற்குறி செய்திகள். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினம் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரே அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகிடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சம்பத், அசோக் பாபு உள்ளிட்டோர் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், அரசு செயலர்கள் பத்மா ஜெய்ஸ்வால், கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய கடலோர காவல்படை, தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கார்கில் வெற்றி தினம் வெள்ளி விழாவை ஒட்டி கார்கில் போரில் பங்கேற்ற புதுச்சேரியை சேர்ந்த ராணுவ படை வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மரபுகளை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்றும் அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் அமைச்சர்களின் துறை சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளை தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக முன்கூட்டியே அறிவித்து விளம்பரம் தேடி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வர வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்துள்ளதால் அதனை செய்ய வாய்ப்பில்லை என்றார். சபாநாயகரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்று கூறிய அவர், கூட்டணி ஆட்சியில் உள்ள முதலமைச்சர்களை சபாநாயகரை வைத்து மலைப்பாம்பு விழுங்குவது போன்று பாஜக விழுங்குகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே மனுஷன் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, ஒரே மனுஷன் பட்ஜெட் ஆபீசர், ஒரே மனிதர் இந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர், ஒரே மனிதர் சட்டப்பேரவை தலைவர், ஒரே மனிதர் 5 அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் நிழல் அமைச்சர். பெரிய திறமைசாலி தான் செல்வம். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது, நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படியை வழங்குவது, 6வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 50% நிலுவை ஊதியம் வழங்குவது, அரசு தரப்பில் பணிக்கொடையை முடக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்ப பெறுவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது, நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படியை வழங்குவது, 6வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 50% நிலுவை ஊதியம் வழங்குவது, அரசு தரப்பில் பணிக்கொடையை முடக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்ப பெறுவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன
ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி கோர்க்காடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கோர்க்காடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது முதலில் ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ஆசிரியர்கள் சரியான நேரத்திற்கு வந்து வகுப்பு எடுக்கிறார்களா என்பதை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வகுப்பறைக்கு சென்று மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாடிய மாவட்ட ஆட்சியர் தங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருப்பினும் நேரடியாக தெரிவிக்கலாம் என்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கும் சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். காராமணிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 18ஆம் தேதி மங்கள இசையுடன் அனுக்ஷை விநாயகர் பூஜை, வருண பூஜை, கணபதி ஹோமம் உட்பட பூஜைகளுடன் அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை அடுத்து அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் மற்றும் பார்சாகை வார்த்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வீதி உலா வந்தனர். புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஒலிம்பிக் தின போட்டிகளை நடத்த வேண்டும் என மாநில விளையாட்டு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி மாநில பள்ளிகளில் ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்பட வேண்டும், அப்பொழுது ஒலிம்பிக் சீருடையுடன் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தலாம் என்றும், ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் நாடுகள் அவர்களின் கலாச்சாரம், பாரம்பரிய இசை, நடனம் போன்ற கலைகளையும் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்த வேண்டும், உள்ளூர் பயிற்சியாளர்கள் மூலமாக விளையாட்டு பயிற்சிகள், செயல் விளக்கங்களை அளிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதுவை ஒலிம்பிக் சங்கம் பல்வேறு போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. இதில் மாணவர்களை பங்கேற்க செய்து போட்டிகளை போட்டோ, வீடியோ ஆதாரங்களோடு ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள் அனுப்பலாம் என்றும், ஒவ்வொரு பிரிவிலும் 5 பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் 96ஆம் ஆண்டு சடல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வின் நிறைவு நாளான நேற்று அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று மாலை அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றதை முன்னிட்டு ஊஞ்சலில் அமர்ந்தபடி இருந்த சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனுக்கு பூஜை, தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லரியில் ஆடி மாதத்தை முன்னிட்டு தங்கமான ஆடி சேல் துவங்கியுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ளது சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லரி. இங்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு தங்கமான ஆடி சேல் துவங்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு 50% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மேலும் வெள்ளி பொருட்களுக்கு 1 கிலோ வெள்ளி வாங்கினால் ரூபாய் 5000 தள்ளுபடியும், 1 கிராம் வெள்ளிக்கு 5 ரூபாய் தள்ளுபடியும் அளிக்கப்படுகிறது. இந்த சலுகை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை மட்டுமே வழங்கப்படும்.